டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் இன்று நடந்து முடிந்த, அதாவது 28/9/2025 சண்டே அன்று நடந்த குரூப் 2 தேர்வு பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. கேள்வித்தாளை ஆராய்ந்து பார்க்கும்போது கடினமாகத்தான் இருக்கிறது நண்பர்களே, எளிமை என்று சொல்ல முடியாது. கௌரவத்துக்கு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம், எளிமையாக இருந்தது, நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று. அப்படி இல்லை நண்பர்களே, உண்மையில் தேர்வு கடினமானது தான். ஏனென்றால் பொதுத்தமிழ் பகுதியை மிக கடினமாக கேட்டிருந்தார்கள். பள்ளி புத்தகங்களிலிருந்து ஒரு கேள்விகள் கூட இடம்பெறவில்லை. அதற்கடுத்து தமிழ் பகுதி கேள்வியை ரீசனிங் முறையில் கேட்டிருந்தார்கள். அதாவது 2 அல்லது 3 கூற்றுகள் கொடுத்து எது சரி எது தவறு என்று கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் பகுதியும் கடினமாகத்தான் இருந்தது. ஜிஎஸ் பகுதி அதைவிட கடினம் நண்பர்களே. அதாவது ஒரு பக்கத்திற்கு ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள். அதை படித்து முடிப்பதற்கே நேரம் போதாத நண்பர்களே. அப்புறம் அதை சரியாக பதிலளிப்பது என்பது இயலாத காரியம். எனவே ஒட்டுமொத்த ஆராய்ந்து பார்க்கும்போது நேற்று நடந்த குரூப் 2 பிலிமினரி தேர்வானது கடினமானது தான் நண்பர்களே. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்து நடப்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இதனுடைய கட் ஆஃப் விவரங்களை நாம் பல நாட்களுக்கு முன்பாகவே கணித்து ஒரு வீடியோவாக வெளியிட்டு இருந்தோம் நண்பர்களே. அந்த கட் ஆஃப் விவரங்கள் அனைத்தும் இந்த தேர்வுக்கு அப்படியே மிக சரியாக பொருந்துவதால் மறுபடி புதிய கட் ஆஃப் முறையானது வெளியிடவில்லை நண்பர்களே. தேவைப்படுபவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2 தேர்வுக்கு முன்பாக, அதாவது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே இவ்வளவு கட் ஆஃப் எடுத்தால்தான் தேர்ச்சி பெற முடியும் என்று நாம் ஒரு கணிப்பை வெளியிட்டிருந்தோம் நண்பர்களே. அதன் அடிப்படையிலே இந்த கேள்வியானது கடினமாக இருந்தது. அந்த கட் ஆஃப் மிக சரியாக இப்போது பொருந்துகிறது நண்பர்களே. அதனால்தான் இப்போ புதிதாக வேறொரு கட் ஆஃப் வெளியிடவில்லை. அதையே பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. தற்போது எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் அடுத்த தேர்வுக்கு தகுதி பெற முடியும் என்ற விவரங்களை இப்போது பார்த்து விடலாம். அதாவது குரூப் 2 பிலிமினரி தேர்வில் எவ்வளவு கேள்விகள் சரியாக விடையளித்திருந்தால் அடுத்த தேர்வுக்கு செல்லலாம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. கேள்வித்தாளானது ஓவராலாக கடினமாகத்தான் இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொது பிரிவினர் என்று சொல்லக்கூடிய ஜெனரல் கேட்டகரிக்கு 150 மதிப்பெண்கள், அதாவது கேள்விகள் 150 வினாக்கள் மிக சரியாக பதிலளித்திருந்தால் அவர்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு தகுதி பெறுவார்கள் நண்பர்களே. அதாவது பொது பிரிவினர், ஜெனரல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய பொது பிரிவினர் 150 கேள்விகள் மிக சரியாக பதிலளித்திருந்தால் நீங்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு தாராளமாக படிக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக 2 மெயின்ஸுமே வரும். 2 மெயின்ஸ் 2A மெயின்ஸ் ரெண்டுமே நீங்கள் எழுதுவதற்கு தகுதி பெறுவீர்கள். ஒரு வாரத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆன்சருக்கு வெளியிட்டு விடும் நண்பர்களே. பயிற்சி மையங்கள் வெளியிடுகிற ஆன்சர்களில் நிச்சயமாக நிறைய வேரியேஷன் வரும் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 தேர்வானது நிறைய ரீசனிங் மெத்தட் கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதனால் இதுதான் உறுதியாக என்று சொல்ல இயலாது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் பயிற்சி மையங்கள் ஆன்சருக்கு வெளியிடுகிறது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி கேள்வியில் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நண்பர்களே. 10 அல்லது 20 கேள்விகள் வரை கூட மாற்றங்கள் இருக்கலாம். ஏனென்றால் முன்னாடி நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் 60 கேள்விகளுக்கும் மேற்பட்ட விடைகள் மாற்றம் இருந்தது. அதாவது பயிற்சி மையம் வெளியிட்டிருந்த விடைகளுக்கும் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட விடைகளுக்கும் 60க்கும் மேற்பட்ட கேள்விகள் போன்ற குரூப் 1 தேர்வில் மாறியிருந்தது நண்பர்களே. அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், பயிற்சி மையங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த விடைகளுக்கும் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்படுகிற விடைகளுக்கும் நிச்சயமாக 10 அல்லது 20 கேள்விகள் வரை மாறும் நண்பர்களே. எனவே டிஎன்பிஎஸ்சி வெளியிடுகிற தேர்வு குறிப்பு தான் இறுதியானது. ஒரு வாரத்தில் வெளியிட்டு விடுவார்கள். இருந்தாலும் நீங்கள் அதுவரை காத்திருக்காமல் தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்து விடுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சருக்கு வெளியிடுகிறதோ
அதுதான் முடிவு நண்பர்களே. நம்முடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொன்னதுதான் சரி என்று கருதுவார்கள். எனவே டிஎன்பிஎஸ்சி என்ன வெளியிடுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நான் இப்பொழுது கட் ஆஃப் மதிப்பெண்களை சொல்லுகிறேன் நண்பர்களே. அதாவது பொது பிரிவினர் ஜெனரல் கேட்டகரி 150 வினாக்கள் சரியாக இருந்தால் நீங்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு படியுங்கள். நான் சொல்லுவது டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயில் நண்பர்களே, பயிற்சி மையங்கள் போடுகிற ஆன்சர் கீயை வைத்து சொல்லவில்லை. ஒரு வாரத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வந்துவிடும். அந்த ஆன்சர் கீயில் நீங்கள் 150 மதிப்பெண்கள் கேள்விகள் சரியாக எழுதியிருந்தால் நீங்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகுங்கள். அடுத்து பிசி எம்பிசி இருவருக்கும் ஒரே கட் ஆஃப் தான் வரும் நண்பர்களே. அதாவது 145 மதிப்பெண்கள் கேள்விகள் சரியாக விடையளித்திருந்தால் நீங்கள் 2 மெயின்ஸுக்குமே படிக்கலாம் நண்பர்களே. அதாவது பிசி மற்றும் எம்பிசி பிரிவை சேர்ந்தவர்கள் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடக்கூடிய ஆன்சர் கீயில் 145 வினாக்கள் சரியாக பதிலளித்திருந்தால் நீங்கள் மெயின்ஸ் படிக்க ஆரம்பித்து விடுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக 2 மெயின்ஸ் வரும். அதற்கடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடக்கூடிய ஆன்சர் கீயின்படி நீங்கள் ஒரு 140 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அது இன்னும் கூட சற்று குறையலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு 140 மதிப்பெண்கள் எடுத்துவிட்டு கேள்விகள் சரியாக பதிலளித்திருந்தால் உங்களுக்கு மெயின்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து ஆதரவற்ற விதவைகள் என்ற பிரிவில் வருகிறவர்கள் ஒரு 130 மதிப்பெண்களுக்கு கேள்விகளுக்கு எடுத்திருந்தால் உங்களுக்கு மெயின்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதுபோக பிஎஸ்டிஎம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் நாம் ஏற்கனவே சொன்னதிலிருந்து 10 மதிப்பெண்கள் வரை குறையும் நண்பர்களே. அதாவது ஏற்கனவே சொன்ன கட் ஆஃப் மதிப்பெண்களிலிருந்து 10 மதிப்பெண்கள் வரை உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்வுகளிலும் அப்படித்தான் இருந்தது. இந்த தேர்விலும் 10 மதிப்பெண்கள் வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே சொன்ன கட் ஆஃப் விவரங்களிலிருந்து 10 கேள்விகள் வரை உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் தைரியமாக மெயின்ஸ் தேர்வை படிக்கலாம். அதாவது தமிழ் வழி மாணவர்கள் ஒரு 140 கேள்விகள் சரியாக பதில் அளித்திருந்தால் நீங்கள் உறுதியாக படியுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நிச்சயமாக மெயின்ஸ் தேர்வானது கிடைக்கும். அதாவது 2A மெயின்ஸ் ஆனது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. 140 கேள்விகள் மிக சரியாக நீங்கள் பதிலளித்திருந்தால், அதாவது பிசி எம்பிசியாக இருந்தாலும் உங்களுக்கு 2A மெயின்ஸ் ஆனது உறுதியாக வரும் நண்பர்களே. படியுங்கள். ஏனென்றால் கேள்வித்தாளானது கடினமாகத்தான் இருந்தது. அதற்கு மேலெல்லாம் கட் ஆஃப் போவதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. 140 கேள்விகள் சரியாக பதிலளித்திருந்தால் நீங்கள் 2A மெயின்ஸ் உறுதியாக வரும். படியுங்கள். அதற்கடுத்து 2 மெயின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே. அதாவது மேற்சொன்ன விவரங்களின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடக்கூடிய ஆன்சர் கீயின் அடிப்படையில் எத்தனை கேள்விகள் சரியாக விடையளித்தீர்களோ அதுதான் உறுதியானது நண்பர்களே. பயிற்சி மையங்களை வெளியிட்டுள்ள ஆன்சர் கீயை வைத்து எந்த முடிவுக்கும் வராதீர்கள். ஏனென்றால் 10 முதல் 20 கேள்விகள் வரை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாரங்களில் விடை குறிப்பானது வெளியிட்டு விடுவார்கள். அதை சரிபார்த்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு 2A மெயின்ஸ் வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. எனவே முதலில் 2A மெயின்ஸை படியுங்கள். அதன் பிறகு 2 மெயின்ஸ் வரும்போது பார்த்து கொள்ளலாம். எனவே நம்முடைய அகாடமியில்
குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது நண்பர்களே. அது உங்களுடைய நலனுக்காக யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மாதிரி தேர்வுகளும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களை பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது முதலில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும், எந்தெந்த தலைப்பில் எத்தனை கேள்விகள் கேட்பார்கள் என்பது விவரங்களை இப்போது பார்த்து விடலாம். ஏனென்றால் முதலில் பாடத்திட்டத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து சில ரெஃபரன்ஸ் புத்தகங்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் படிப்பதற்கான ஒரு ஆர்வம் வரும். இப்பொழுது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு பற்றிய பாடத்திட்டத்தின் விவரங்களை பார்க்கலாம். இந்த பாடத்திட்டமானது நம்முடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனிலும் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அடுத்து நம்முடைய டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படும். பார்த்து பயன்பெறுங்கள். குரூப் 2A மெயின்ஸ் அதாவது பார்ட் A பார்ட் B என்று 2 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் நண்பர்களே. பார்ட் A ஆனது ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடியது, பொது அறிவு சம்பந்தமானது. இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதாவது பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். 150 வினாக்களை கொண்டது நண்பர்களே. அதாவது இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியானது 150 கொஸ்டின் கொண்டிருக்கும். அடுத்து பார்ட் B ஆனது கணிதம் மற்றும் யூகித்தறிதல், அதாவது மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் என்று சொல்லக்கூடிய பகுதி. அது 50 வினாக்களை கொண்டதாக இருக்கிறது. இது மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி நண்பர்களே. இந்த பாடத்திட்டத்தின்படி தான் இப்போ வருகிற குரூப் 2A மெயின்ஸ் ஆனது நடைபெறும். இதற்கு முன்பாக நடந்த 2A மெயின்ஸில் தமிழ் பகுதியை சேர்த்திருந்தார்கள் 60 மதிப்பெண்களுக்கு. இப்போது தமிழ் பகுதி எடுத்துவிட்டு முழுவதுமாகவே GSஐ மாற்றியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது 150 கேள்விகளும் GS, 50 கேள்விகள் கணிதம், மொத்தம் 200 கேள்விகளாக கொடுத்திருக்கிறார்கள். இது பார்ட் A ஆனது ஜெனரல் ஸ்டடீஸ் 150 கேள்விகள். இதில் 5 யூனிட் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதனுடைய விவரங்களை இப்போது பார்க்கலாம். யூனிட் 1 அதாவது அலகு 1, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், அதாவது தமிழ்நாட்டின் தற்போதைய வரலாறு, அதாவது நவீன கால தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ் சமூகம், பொருளாதாரம் மற்றும் பண்பாடு மற்றும் பாரம்பரியம் நண்பர்களே. அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், தமிழ்நாட்டின் நவீன கால வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு மற்றும் பாரம்பரியம் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து 30 கேள்விகள் கேட்பதாக கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதனுடைய விரிவான பாடத்திட்டம் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது, பார்த்து படித்து கொள்ளுங்கள். நான் ஒரு சில முக்கியமான விவரங்களை மட்டும் சொல்லுகிறேன் நண்பர்களே. இந்த தலைப்பிற்கு 30 கேள்விகள் வரும் என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு படிக்க வேண்டிய சில அத்தியாவசியமான புத்தகங்களை சொல்லுகிறேன். இதை வாங்கி படியுங்கள். இப்படி வாங்க இயலாதவர்கள் நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நண்பர்களே. அதுவே போதுமானது. ஏனென்றால் நான் பரிந்துரை செய்கிற புத்தகங்களை வைத்து தான் இந்த பயிற்சி வகுப்பானது நடைபெற இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் நம்முடைய யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்யப்படும். எந்தவித கட்டணமும் இல்லாமல் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. முதல் யூனிட்டுக்கு தேவையான சில ரெஃபரன்ஸ் புத்தகம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம் அல்லது கல்லூரி ஆசிரியர் புத்தகம் நண்பர்களே. முதலாவது மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு என்ற தலைப்புக்கு, அதாவது தமிழ்நாட்டின் நவீன கால வரலாறு என்ற தலைப்புக்கு பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு என்ற புத்தகம் அற்புதமாக இருக்கும் நண்பர்களே. எல்லா தகவல்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த தலைப்பில் உள்ள பகுதிகள் அனைத்தும் இதில் அப்படியே பொருந்துகிறது நண்பர்களே. அதற்கடுத்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, அதே பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அதே புத்தகம் நண்பர்களே. இதிலும் நிறைய பகுதிகள் தமிழ்நாட்டு வரலாறை பற்றி கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த 2 புத்தகம் அத்தியாவசியமானது நண்பர்களே. முடிந்தவரை இதை வாங்கி விடுங்கள். இல்லை என்றால் நம்முடைய பயிற்சி மைய வகுப்பை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து தமிழ் சமூகம் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பகுதிக்கு, அதாவது தமிழ் சமூகம் என்று சொல்லும்போது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், திருக்குறள் போன்ற இதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதற்கு தமிழ்நாடு அரசால் வெளியிட்டுள்ள பாலிசி நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொள்கை குறிப்புகள், அதாவது தொல்லியல் சார்ந்த கொள்கை குறிப்புகள் ஒரு புத்தக வடிவில் இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஒரு 200 அல்லது 250 பக்கங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிட்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த தொல்லியல் ஆய்வுகளையும் சேர்த்து அந்த புத்தகமே போதுமானது நண்பர்களே. அது PDF வடிவில் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து தமிழ் சமூகம் என்ற பகுதியில் திருக்குறளை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருக்குறள் பகுதிக்கு முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் போதும் நண்பர்களே. அப்படி இல்லை என்றால் முனைவர் பாக்கியமேரி அவர்கள் எழுதிய பகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற இந்த 2 புத்தகங்களில் ஏதாவது ஒன்றை வாங்கிவிடுங்கள் நண்பர்களே. எனக்கு தெரிந்தவரை பாக்கியமேரி அவர்களுடைய புத்தகம் அற்புதமாக இருக்கும். அனைத்து தகவல்களும் அதில் அடங்கி இருக்கும் நண்பர்களே. அதற்கடுத்து ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புத்தகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் நவீன காலத்தை பற்றிய சில தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த புத்தகத்தையும் படித்தாக வேண்டும். அதற்கடுத்து 12ஆம் வகுப்பு, அதாவது +2 ஹிஸ்ட்ரி புத்தகத்தை ஒரு முறை படித்து விடுங்கள் நண்பர்களே. அதிலிருந்து சில தரவுகளை எடுப்பார்கள். இவ்வளவுதான் நண்பர்களே. யூனிட் 1க்கு இந்த புத்தகங்களே போதுமானது. இதை தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை. 30 கேள்விகளுக்கு 30 கேள்விகளும் நீங்கள் சரியாக பதில் அளிக்க முடியும் நண்பர்களே. இந்த புத்தகங்களை வாங்கி படித்தீர்களானால் யூனிட் 1ல் கேட்கிற 30 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் அளிக்க முடியும். அப்படி வாங்க இயலாதவர்களுக்கும் ஏதும் கவலைப்பட தேவையில்லை. இந்த அனைத்து புத்தகங்களில் இருந்தும் தொகுத்து நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களை பார்த்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது ஸ்பெஷல் என்ற வார்த்தையை நீக்கிட்டாங்க. முன்னாடி ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு இருந்துச்சு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்பெஷல் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டின் நிர்வாகம், குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 45 வினாக்கள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. 2வது யூனிட்டிலிருந்து 45 வினாக்கள், அதாவது இந்த 5 யூனிட்டிலுமே இந்த 2வது யூனிட்டிலிருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை முதலில் முடித்து விடுங்கள் நண்பர்களே. இதற்கு 2 புத்தகங்கள் படித்தாலே போதுமானது தான் நண்பர்களே. ஏனென்றால் இது ஒரே ஒரு தலைப்பு என்பதால் 2 புத்தகங்கள் போதும். ஆனால் யூனிட் 1ல் ஒரு 2-3 தலைப்புகள் கலந்து வருவதால் அதற்கு 4-5 புத்தகங்கள் பரிந்துரை செய்திருந்தேன். இது ஒரே தலைப்பு என்பதால் 2 புத்தகங்கள் போதுமானது நண்பர்களே. முதலாவது புத்தகம் லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி புத்தகம் போதுமானது. அதாவது இது தமிழிலும் PDF வடிவில் கிடைக்கிறது நண்பர்களே. ஆனால் அதில் சில மொழி பிரச்சனைகள் இருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் படிப்பவர்கள் மட்டுமே இந்த புத்தகத்தை படித்துக் கொள்ளுங்கள். தமிழில் படிக்க நினைப்பவர்கள் பிரகதீஷ் பப்ளிகேஷனால் வெளியிடப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு புத்தகம் போதுமானது நண்பர்களே. அப்படி இல்லை என்றால் பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு என்ற புத்தகம் அற்புதமான புத்தகம் நண்பர்களே. அது போதும். இதில் ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 2 புத்தகங்களே உங்களுக்கு இந்த தலைப்புக்கு போதும் நண்பர்களே. அதுபோக +1 +2 அரசியல் அறிவியல் புத்தகத்தை ஒரு முறை பார்த்து விடுங்கள். இந்த 45 வினாக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் 45 மதிப்பெண்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் நண்பர்களே. அதற்கடுத்து யூனிட் 3
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், அதாவது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்று கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு 20 கேள்விகள் கேட்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு 2 புத்தகங்கள் போதுமானது நண்பர்களே. அதாவது தமிழில் படிக்க நினைப்பவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பேராசிரியர் இளையராஜா கண்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம் தமிழில் அற்புதமாக இருக்கும், அது போதுமானது. ஆங்கில வழியில் படிக்க நினைப்பவர்கள் டாடா மெக்ராக்கில் பப்ளிகேஷன் வெளியிடப்பட்டுள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அற்புதமாக இருக்கிறது, அனைத்து தகவல்களும் அதில் இருக்கிறது, அதுவே போதுமானது. இதை லேட்டஸ்ட் எடிஷனாக பார்த்து வாங்குங்கள் நண்பர்களே. இப்போ சமீபத்தில் வெளிவந்த பதிப்பை பார்த்து வாங்குங்கள், பழைய எடிஷனை வாங்க வேண்டாம். ஏனென்றால் அதில் தான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்திருப்பார்கள். இந்த டாடா மெக்ரா-ஹில் பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புத்தகம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆனால் தமிழ் வழி மாணவர்களும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கிறது நண்பர்களே. பாருங்கள், உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 2 புத்தகங்களே போதுமானது நண்பர்களே யூனிட் 3க்கு. அதுபோக செய்தித்தாள்களில் வருகிற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பகுதிகளை டெய்லி படித்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் சில கேள்விகள் அதிலிருந்து கேட்கிறார்கள். அறிவியல் தொழில்நுட்பம் என்ற பகுதியில் இந்து தமிழ் நாளிதழில் வருகிறது, அதில் வருவதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். அதுபோக கம்ப்யூட்டர் சம்பந்தமான பகுதிகளுக்கு +1 +2 புத்தகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகத்தை படித்து விடுங்கள் நண்பர்களே, அதுவே போதுமானது. ஏனென்றால் சில தலைப்புகள் கொடுத்து இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, அதற்கு +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகம் போதுமானது நண்பர்களே. பேசிக் டெஃபினிஷன் இருக்கிறது, அதுவே போதுமானது. அதற்கடுத்து யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்டு சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகள் என்ற 4வது தலைப்பு கொடுத்திருக்கிறார் நண்பர்களே. இதில் 30 கேள்விகள் கேட்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு என்னென்ன புத்தகங்கள் என்று பார்ப்போம். தமிழில் படிப்பவர்கள், அதாவது தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு பொருளாதாரத்திற்கு தமிழில் படிக்க நினைப்பவர்கள் பிரகதீஷ் பப்ளிகேஷனால் வெளியிடப்பட்டுள்ள இந்திய பொருளாதாரம் என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. இது ஆங்கிலத்திலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆங்கில வழி மாணவர்களுக்கும் இதே புத்தகம் போதுமானது. அதற்கடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் விவரங்கள், எக்கனாமிக் சர்வே, அதாவது கடைசியாக வந்த எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கையை பார்த்து செல்லுங்கள் நண்பர்களே, அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். அதுபோக தமிழ்நாடு அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள், அதிலிருந்து கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. ஏனென்றால் தமிழ்நாடு பொருளாதாரம் என்னும்போது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியில் உள்ள நிறைய திட்டங்களை பற்றி கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. எனவே தமிழ்நாடு திட்டங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோக 11ஆம் வகுப்பு இந்தியன் எக்கானமியில் உள்ள தமிழ்நாடு பொருளாதாரம் என்ற தலைப்பை ஒரு முறை பார்த்து விடுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அது சில விவரங்கள் இருக்கிறது. இதுவே தமிழ்நாடு பொருளாதாரம் பகுதிக்கு போதுமானது. அதற்கடுத்து சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் என்ற பகுதிக்கு சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற புத்தகமே போதுமானது நண்பர்களே. மிக அற்புதமான புத்தகம். இது ஒரு கலைக்களஞ்சியம் போன்று இருக்கிறது நண்பர்களே. இதை படிப்பதற்கு எப்படியும் 2-3 மாதங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை முதலில் வாங்கி படித்து விடுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அவ்வளவு தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. இந்த ஒரு புத்தகமே அற்புதமான புத்தகம் நண்பர்களே. சமூக பொருளாதார பிரச்சனைக்கு போதுமானது. இதில் முக்கியமாக இப்போது 2வது பதிப்பு வெளிவந்திருக்கிறது நண்பர்களே. அந்த புத்தகத்தை வாங்குங்கள், முதல் பதிப்பை வாங்க வேண்டாம், அது பழைய புத்தகம். இப்போது 2025இல் 2வது பதிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள், அந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதுபோக ஆங்கிலத்தில் படிக்க நினைப்பவர்கள் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ராம் அகுஜா அவர்கள் எழுதிய புத்தகம் போதுமானது நண்பர்களே.
இந்த 2 புத்தகமே சமூக பிரச்சனைக்கு போதுமானது. அடுத்து யூனிட் 5 நண்பர்களே. அடுத்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 25 கேள்விகள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது யூனிட் 5லிருந்து 25 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு புவியியல், சூழ்நிலையியல், பல்லுயிரியல், பேரிடர் மேலாண்மை, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதில் 25 கேள்விகள். இதற்கு படிக்க வேண்டியதை பார்க்கலாம். பேராசிரியர் மஜித் உசைன் அவர்கள் எழுதிய ஜியாகிரபி ஆஃப் இந்தியா என்ற புத்தகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது நண்பர்களே. பெரும்பாலான கேள்விகள் இதிலிருந்து தான் வருகிறது. அதாவது குரூப் 1க்கும் சரி, குரூப் 2 தேர்வுக்கும் சரி, குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் சரி, ஏன் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு கூட புவியியல் பகுதி அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற பகுதியில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து தான் வருகிறது நண்பர்களே. எனவே இந்த மஜித் உசைன் அவர்கள் எழுதிய ஜியாகிரபி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்கடுத்து என்விரான்மெண்ட் என்ற பகுதிக்கு சங்கர் IAS அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ள என்விரான்மெண்ட் என்ற புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் நண்பர்களே, போதுமானது. அதற்கடுத்து 10ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில், அதாவது ஜியாகிரபி பகுதியில் உள்ள சில தலைப்புகளை படித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அது தமிழ்நாடு புவியியல் பற்றிய நிறைய விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது திருத்திய பதிப்பு 2025 இப்போ பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட்டுள்ள 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 2வது பகுதியில் தமிழ்நாடு புவியியல் என்று சில பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் நிறைய தகவல்கள் இருக்கிறது நண்பர்களே. அதையும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். இதுவே இந்த பகுதிக்கு போதுமானது நண்பர்களே. இந்த 25க்கு 25 கேள்விகளை நீங்கள் பதிலளிக்க முடியும். அதுபோக ஒவ்வொரு யூனிட்டிலும் கரண்ட் அஃபேர்ஸ் என்று சேர்த்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நாளிதழ்களில் வருகிற எடிட்டோரியல் பகுதியிலிருந்து தான் எடுக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது இந்து நியூஸ் பேப்பரில் வருகிற எடிட்டோரியல் பகுதி, தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை நாளிதழில் வருகிற எடிட்டோரியல் பகுதி, கட்டுரை பகுதியிலிருந்து தான் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ்க்கான நடப்பு நிகழ்வுகளை அப்படியே தொகுத்து கேட்கிறார்கள் நண்பர்களே, ஏதேனும் ஒரு தலைப்பை கொடுத்து. எனவே அந்த எடிட்டோரியல் பகுதி அத்தியாவசியமானது நண்பர்களே. இந்த எடிட்டோரியல் பகுதியானது நம்முடைய டெலகிராம் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு இந்த அன்றைய எடிட்டோரியல் பகுதியானது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அதை கட்டாயம் நீங்கள் படித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு வருகிற நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பெரும்பாலான திட்டங்கள் சார்ந்த கேள்விகள் இந்த எடிட்டோரியல் பகுதியிலிருந்து தான் கேட்கிறார்கள் நண்பர்களே. எனவே நம்முடைய டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிற எடிட்டோரியல் பகுதியை கண்டிப்பாக படியுங்கள் நண்பர்களே. அதுபோக ஒரு புத்தக வடிவில் படிக்க நினைப்பவர்கள் ஆங்கிலத்தில் யோஜனா மற்றும் குருஷேத்ரானா மேகசினை படிக்கலாம். தமிழில் படிக்க நினைப்பவர்கள் திட்டம் என்ற மாத இதழை படிக்கலாம் நண்பர்களே. இதிலிருந்து சில தகவல்களை கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு அத்தியாவசியமான பகுதி என்றால் இந்த எடிட்டோரியல் பகுதி தான் நண்பர்களே. அதை கண்டிப்பாக படியுங்கள். இவ்வளவுதான் நண்பர்களே. 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட் A ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் 150 கேள்விகளுக்கான விவரங்களை சொல்லி இருக்கிறேன். இதை பின்பற்றினார்கள் நிச்சயமாக நீங்கள் 2A மெயின்ஸில் ஒரு நல்ல ரேங்க் வர முடியும் நண்பர்களே. அதாவது ஒரு 100 ரேங்க்குள்ளே வந்துடலாம் நண்பர்களே. அதாவது நீங்கள் நினைத்த பதவியை அடைய முடியும். நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சில புத்தகங்களை தான் வாங்க வேண்டும் நண்பர்களே, வேறு எதுவும் நீங்கள் பெரிசாக செய்ய வேண்டியதில்லை. இந்த புத்தகங்களை வாங்கி நிறைய படிக்கணும் நண்பர்களை. படித்தீர்களானால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி இல்லை என்றால் புத்தகம் வாங்க முடியாதவர்கள்
கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. இந்த அனைத்து புத்தகங்களில் இருந்து தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு யூனிட்டிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளின் அடிப்படையில் மேற்சொன்ன புத்தகங்களை கொண்டு தொகுத்து நம்முடைய பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது நண்பர்களே. தினந்தோறும் நடைபெறும். அவை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அதற்கடுத்து 2A மெயின்ஸ் பார்ட் பி பார்ப்போம் நண்பர்களே. இது கணிதம் மற்றும் நுண்ணறிவு சம்பந்தமானது. 50 கேள்விகள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், பசில்ஸ், டைஸ் என்று 27 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. கடைசியாக ஸ்கொயர் கம்ப்ளீஷன் என்று சொல்லி 27 தலைப்புகளில் இருந்து 50 வினாக்கள் வரும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சராசரியாக ஒவ்வொரு தலைப்பிலும் இருந்து 2 கேள்விகள் கேட்பார்கள் என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் கணித பகுதிக்கு 50 கேள்விகள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய புத்தகத்தை பார்க்கலாம். RS அகர்வால் அவர்கள் எழுதிய ரீசனிங் புத்தகம் போதுமானது நண்பர்களே. இதில் பெரும்பாலான தலைப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 27 தலைப்புகளில் பெரும்பாலான தலைப்புகள் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது நண்பர்களே. அதுவே பயிற்சி செய்யுங்கள். இது தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளிலுமே கிடைக்கிறது. இந்த புத்தகத்தை வாங்கி பயிற்சி செய்யுங்கள். அப்படி வாங்க இயலாதவர்கள் நம்முடைய பயிற்சி வகுப்பை பாருங்கள் நண்பர்களே. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் முடித்த பிறகு கணிதத்துக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் நண்பர்களே. ஏனென்றால் ஜெனரல் ஸ்டடீஸ் தான் அதிகமான கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது 150 கேள்விகள் கேட்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் முதலில் நாம் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியை ஆரம்பிக்க இருக்கிறோம். இது முடிந்த பிறகு கணித பகுதி ஆரம்பிக்கும் நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். இவ்வளவுதான் நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்தவரை A to Z விவரங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெறலாம் நண்பர்களே. ஒரு சிறப்பான தேர்ச்சி பெற முடியும். அதாவது ஒரு 100 இடங்களுக்குள் வர முடியும். எந்த பதவி நினைக்கிறீர்களோ அதை எடுக்கலாம் நண்பர்களே. நீங்கள் சுயமாகவே படித்து முன்னேற முடியும். யாரையும் நம்ப வேண்டாம். எந்த பயிற்சி மையத்தில் போய் பணத்தை செலவழிக்க வேண்டாம் நண்பர்களே. அந்த பணத்திற்கு புத்தகங்களை வாங்கி படியுங்கள். உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். நம்முடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி வகுப்புகளையும் பாருங்கள் நண்பர்களே. இந்த 2A மெயின்ஸ் பற்றிய அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. முதலில் குரூப் 2A மெயின்ஸில் தயாராகும். அதற்கடுத்து 2 மெயின்ஸ் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் 2A மெயின்ஸ் தேர்வை சிறப்பாக எழுத வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அதற்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி என்று ஒரு தேர்வு வைத்திருக்கிறார் நண்பர்களே. அதில் எல்லோரும் ஈஸியாக பாஸ் பண்ணி விடலாம். அதற்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும் நண்பர்களே. ஏதாவது ஒரு செய்தித்தாளை, அதாவது இந்து, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வருகிற இந்து, தினமணி, இது போன்ற ஏதாவது ஒரு செய்தித்தாளை ஒரு ஓவராலாக ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அதை டெய்லி படித்து வந்தீர்களானாவே உங்களுக்கு சில விவரங்கள் தெரிந்துவிடும். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஈஸியாக பாஸ் பண்ணி விடலாம் நண்பர்களே. அடுத்து திருக்குறள் தலைப்புக்கு மட்டும் ஏற்கனவே நாம் சொன்ன அந்த முனைவர் தேவிரா மற்றும் பாக்கியமேரி அவர்கள் புத்தகத்தில் ஏதாவது ஒன்றை வாங்கி படித்து கொள்ளுங்கள். இதுவே இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு போதுமானது நண்பர்களே. இந்த தமிழ் தகுதி தேர்வானது 2A மெயின்ஸுக்கும் ஒன்று தான், 2 மெயின்ஸுக்கும் ஒன்று தான் நண்பர்களே. 2 மெயின்ஸ் தேர்வுக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒன்று தான். எனவே சற்று எளிமையாக தான் இருக்கும். இதற்கு நியூஸ் பேப்பர் படித்தாலே போதுமானது நண்பர்களே. வேறு எதுவும் பெரிதாக புத்தகங்கள் தேவைப்படாது. போதும் நண்பர்களே. இதுவரை 2A மெயின்ஸ் பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் அளித்திருக்கிறேன். அனைத்து வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. படித்து தேர்ச்சி பெற வேண்டியது உங்களுடைய கடமை. வழிகாட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. இன்னும் ஒரு சில நாட்களில் பயிற்சி வகுப்பானது துவங்க இருக்கிறது. பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள்.
அதற்கு முக்கியமாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்து சேரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். அதற்கடுத்து மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. அதுவும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். பயிற்சி செய்து பாருங்கள். அதுபோக இந்த குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டத்தையும் PDF வடிவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன், அல்லது டெலகிராம் சேனலிலும் இருக்கும். பார்த்து படித்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் குரூப் 2 மெயின்ஸ் எப்படி தயாராவது, அதற்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம், இப்போது பார்த்தது போலவே அதனுடைய A to Z விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.